السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: إن الركن والمقام ياقوتان من ياقوت الجنة. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபில் சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப பல இடங்களில் பயன்படுத்துகிறான். அவ்வாறு திரும்ப திரும்ப வருகின்ற வார்த்தைகளில் ஒன்று இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்ற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் வருது. இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். அஸீஸ் என்றால் அனைத்து வஸ்துக்களையும் மிகைத்தவன் என்ற பொருள்படக்கூடிய அந்த வார்த்தையும் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் வருகிறது. இதெல்லாம் இறைவனுடைய வல்லமையை, இறைவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தைகளை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். அல்லாஹுவினுடைய வல்லமை என்பது உயர்வானது, அல்லாஹுவினுடைய குதிரத் வலிமை ஆற்றல் என்பது மகத்தானது. அவ்வப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தன்னுடைய ஆற்றலை, வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். எதற்காக என்றால் மனிதன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பலவீனமானவன் என்ற முதல் சிந்தனை அடியானுக்கு வர வேண்டும். இரண்டாவது, அவன் உயர்ந்தவன், அவன் மகத்துவம் பொருந்தியவன், அவன் மகா ஆற்றல் மிக்கவன் என்று இறைவனுடைய வல்லமையை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பலவீனத்தை ஒரு அடியான் விளங்கி கொண்டு அதே நேரத்தில் இறைவனுடைய வல்லமையை, ஆற்றலை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் மனிதனுக்கு அவ்வப்போது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய வல்லமையை ஏன் நாம் விளங்க வேண்டும்? அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய வல்லமை விளங்கினால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும். நம்முடைய ஈமானுக்கு உரத்தை சேர்க்கக்கூடியதாக அது அமைந்திருக்கும். அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய குதிரத் என்ன என்று ஒரு அடியான் விளங்கிவிட்டால் அவனுடைய ஈமான் ஸ்ட்ராங் ஆயிரும்.
அல்லாஹ்வினுடைய ஆற்றலை புரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் ஈமானில் பலவீனப்பட்டு போய் நிற்கிறோம். சஹாபாக்கள் உலகத்தில் ஈமானுக்கே உதாரணமாக இருந்தார்கள். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று உலக மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஈமான் கொள்வதற்கு உதாரணமாக ரோல் மாடலாக சஹாபாக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவிற்கு அவர்கள் ஈமானில் உச்ச நிலையில் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார்கள், அவர்களோடு அனுமதித்திருந்தார்கள், அவர்கள் நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை நேரடியாக கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் ஈமான் மிக உயர்வானதாக இருந்தது. அல்லாஹ்வினுடைய வல்லமையை நான் புரிந்து கொண்டால் நம்முடைய ஈமானுக்கு அது உரம் சேர்க்கக்கூடியதாக அமைந்துவிடும். அவ்வப்போது அல்லாஹு தஆலா வல்லமையை காட்டிக்கொண்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதமான பயணங்களில் ஒன்று மிஅராஜ் பயணம். அந்த மிஅராஜ் பயணத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான பயணத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். அவர்கள் பைத்துல்லாஹ்விலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்கான காரணத்தை விவரிக்கிற பொழுது இப்படி சொல்லுகிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அற்புதங்களை நம்முடைய அத்தாட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணத்தை அவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜ் பயணம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது வெறுமனே அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கு அல்ல, அல்லாஹ்வை பார்ப்பதற்காக மட்டுமல்ல. அவன் தன்னுடைய வல்லமையை, குதிரத்தை, அத்தாட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு காண்பித்து அதன் மூலம் சமூகத்தினுடைய ஈமானுக்கு உரம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான் மிஅராஜ் பயணம். மிஅராஜ் பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை கண்டார்கள், நரகவாதிகள் படுகின்ற வேதனைகள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. எல்லா அத்தாட்சிகளை நேரடியாக கண்கூடா பார்த்தாங்க. அந்த அற்புதங்களை காட்டுவதற்குத்தான் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு அதிசயமான அற்புதமான நிகழ்வை பெருமானாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அல்லாஹ்வினுடைய அற்புதங்களை நாம் சிந்திக்கிற பொழுது, அவனுடைய ஆற்றலை குறித்து நாம் ஆராய்கிற பொழுது நம்முடைய ஈமானுக்கு அது வலு சேர்க்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம், இந்த பூமியில் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிக்கிறோம். மனிதர்களுக்குள்ளும் நம்முடைய அத்தாட்சி இருக்கிறது, அதையும் நாம் அவர்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பூமி முழுக்க அல்லாஹ்வினுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. ஏன் நமக்குள்ளேயே அல்லாஹ்வினுடைய அற்புதம் வெளிப்படுகிறது. நாம சிந்திக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஒஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை குறித்து நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்குள்ளேயே அல்லாஹ்வினுடைய அற்புதம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் நம்மளை உசுப்பேத்துறான். நாம சிந்திக்கிறது இல்லை. நமக்குள் அல்லாஹு தஆலா நிறைய அற்புதங்களை வச்சிருக்கிறான். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உணவு நாம் சாப்பிடுகிறோம், சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, அந்த உணவிலிருந்து அல்லாஹு தஆலா ஒரே உணவு தான், அதிலிருந்து இரத்தத்தை தனியாக பிரித்து கழிவுகளை தனியாக பிரித்து இரத்தத்தை உடம்போடு சேர்க்கிறான். அந்த கழிவுகளை கழிவிடத்தை அந்த வெளியேறும் இடமாக அல்ல அதன் மூலமாக வெளிப்படுத்தி விடுகிறான். ஒரே உணவு தான், ரெண்டும் பிரிக்கப்படுகிறது. ரத்தம் தனியாக பிரிக்கப்படுகிறது, கழிவுகள் தனியாக பிரிக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. ரத்தம் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அது பாஸ் செய்யப்படுகிறது. ஒரே உணவிலிருந்து இதை பிரிக்கிறது யார்? அந்த ப்ராசஸிங் உடம்புல நடக்குது. உதாரணத்திற்கு இதை சொல்கிறேன், இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் மனித உடலுக்குள் இருக்கிறது. சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வினுடைய வல்லமை நமக்கு விளங்கிவிடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள்ளேயே நாம் நம்முடைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம். எதற்கு தெரியுமா? ஹத்தா
யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், இந்த வேதம் உண்மையானது, அல்லாஹ் சத்தியமான இறைவன், இந்த மார்க்கம் சத்தியமானது என்று உங்களுக்கு தெளிவாக வேண்டும் என்பதற்காக அத்தாட்சிகளை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அற்புதங்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், படிப்பினை கண்ணோடு அதை பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், இந்த மார்க்கம் உண்மையானதுதான் என்பதை எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. அல்லாஹுவினுடைய குதிரத்தை விளங்கணும். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்கென்று சில இடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், சில சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹுவினுடைய குதிரத்துக்கள் வெளிப்படும் இடமாக இன்னைக்கு இருக்கிறது மக்கமா நகரம். மக்கமா நகரம் அல்லாஹுவினுடைய குதிரத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க இருந்த ஹாஜிகள் மக்கமா நகரத்திலே குவிந்து இருக்கிறார்கள். சுமார் 20 கோடி மக்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த மக்கமா நகரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்ற அற்புதங்களை, அத்தாட்சிகளை நாம் விளங்கினோம் என்றால் நம்முடைய ஈமானுக்கு அது உரம் சேர்க்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல பைத்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் அவனுடைய இறையல்லத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ், இந்த பூமியில் அல்லாஹ்வினால் நிறுவப்பட்ட முதல் ஆலயம் பைத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றானா, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதிலே உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியான, ஆய்வு செய்யும்படியான நிறைய அத்தாட்சிகள், என்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் அந்த மக்கமா நகரத்தில் இருப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவனுடைய குதிரத்து, அவனுடைய வல்லமை வெளிப்படும் இடங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு அற்புதத்தை சொல்றான், மக்காமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டிய பொழுது அவர்களுடைய கால் பாதம் அதனுடைய அச்சு படிந்த அந்த இடத்தை, மக்காம இப்ராஹிமை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்லுகிறான். தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று பன்மையாக சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஒரே ஒரு அத்தாட்சி மட்டும்தான் அங்க சொல்றான். ஒன்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று மக்காம இப்ராஹிமை சொல்லியிருக்கணும், அல்லது பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் கூடுதலாக பல தகவல்களை சொல்லி இருக்கணும். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று பன்மையாக சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமாக ஒரே ஒரு அத்தாட்சி மட்டும்தான் சொல்றான், மக்காம இப்ராஹிம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் விரிவுரைகளை தேடுகின்ற பொழுதுதான் முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், மக்காம இப்ராஹிம் என்பதே பல அற்புதங்களுக்கான அடையாளம். அது ஒன்று அல்ல, அந்த ஒன்றுக்குள் பல அற்புதங்கள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். மக்காம இப்ராஹிம் நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் காபத்துல்லாவை கட்டும் பொழுது அதனுடைய உயரம் கூடிக்கிட்டே போன நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பாறையை ஏற்பாடு செய்தான். அதுக்கு மேலே நிற்பாங்க. அது அவங்களுக்கு ஏணி போல் அவர்களை உயர்த்தி கொண்டே செல்லும், நகர்த்தி கொண்டே போகும். எந்த இடத்துல நின்று அவங்க கட்ட நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஏணியை போல செயல்படும். எந்த பாறையின் மீது அவர்கள் கால்களால் நின்று அந்த காபத்துல்லாவை கட்டினார்களோ அந்த இடத்துல அவங்களுடைய கால் அச்சு பதிஞ்சிருக்கு. இதுதான் மக்காம இப்ராஹிம். ஒரு பாறையின் மீது ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா உடனே அச்சு பதிஞ்சிருமா? அவ்வளோ வெயிட்டா மனிதனுடைய அந்த சுமை பாரம் அப்படிலாம் பதியாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்தை அல்லாஹு தஆலா அந்த பாறையின் மீது பதிய வைத்தான். பதிய வச்சான்னா வெறும் அந்த ஜெராக்ஸ் மட்டும் விடலை, கரண்டைக்கால் அளவிற்கு அங்கே பள்ளம் இருக்குது. கரண்டைக்கால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். வெறும் பாதத்தினுடைய அச்சு மட்டும் அதில் இல்லை, அந்த கரண்டைக்கால் இருக்குதா இல்லையா, அந்த கரண்டைக்கால் வரைக்கும் அவர்கள் உள்ளே அவருடைய பாதம் பதிந்த அச்சு அந்த பாறையில் இருக்கு. இது ரெண்டாவது அற்புதம். மூணாவது அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாறையில் அவர்கள் நின்ற இடத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா கால் பாதம் உள்ளே போகிற அளவிற்கு அல்லாஹ் அதை சுமூத்தாக்கி கொடுத்தான். மற்ற பகுதியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஒரு பாறை ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் பலவீனமாக இருக்கணும், எல்லா பகுதியும் பலவீனமாக இருக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்க நின்ன இடத்த மட்டும் அல்லாஹ் சாஃப்டாக்கி கொடுத்தான். பாதம் அப்படியே உள்ளே இறங்குச்சு. மற்ற இடங்கள்லாம் அது ஹார்டாகவே இருக்குது, பாறை உள்ள தன்மையோடு அது அப்படியே இருக்குது. கால் பாதம் அப்படின்னு சொன்னால் வெறும் பாதம் மட்டுமல்ல, விரல்களுடைய அச்சும் அதில் இருக்குது. அவர்களுடைய விரல்களுடைய அச்சு. அவங்க நின்று கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? பல ஆயிரம் வருடங்கள் ஆகிறது. இன்னும்
அந்த அச்சு, அந்த மக்காம இப்ராஹிம் பாதுகாக்கப்படுகிறது மட்டுமல்ல, அது இபாதத்தின் ஒரு அடையாளமாக, அங்கமாக, அம்சமாக இருக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, வாஃபக்து ரப்பி, என்னுடைய இறைவனோடு 3 விஷயத்தில் நான் ஒன்றுபட்டேன். இறைவனுடைய கருத்தும் உமர் இப்னு கத்தாபினுடைய கருத்தும் ஒன்றா இருந்துச்சு. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான் உள்ளத்தில் என்ன சிந்தனை வந்துச்சோ அதையே அல்லாஹு தஆலா வசனமாக இறக்கினான். பல விஷயங்கள் இருக்குது, இதில் 3 விஷயத்தை மட்டும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி தராங்க. அதில் ஒன்று, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு பெருமானார்ட்ட ஒரு நாள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை யாரோ பார்க்குறாங்க, வெளியூர்லேருந்து உங்களை சந்திக்க வர்றாங்க, அவங்களுக்கு முன்னால் அவங்க ஹிஜாப் இல்லாமல் நிற்கிறது எனக்கு அவ்வளோ நல்லதாக தெரியல, ஆரோக்கியமானதாக தெரியல. அல்லாஹு தஆலா பெண்களை முழுவதுமாக மறைக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ஹிஜாபினுடைய வசனத்தை இறக்கிட்டான். உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில் குடும்பத்தில் ஒரு சின்ன விவகாரம் நடக்கிறது. அது விவரித்து பேச நேரம் இல்லை. சின்ன விவகாரம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மீது கோபப்பட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அமர்ந்து விட்டார்கள். யாரோடையும் பேசலை, மனைவிமார்களோடு மட்டுமல்ல, யாரோடையும் பேசாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். அந்த நேரத்தில் யாரையாரோ சந்திக்க முடியல. கடைசியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு போய் பேசினாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் மனைவிமார்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹு தஆலா இவங்க இல்லைன்னா இன்னும் பல மனைவிமார்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அஸா ரப்புஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இவங்க இல்லைன்னா வேறு பெண்களை எல்லாம் உங்களுக்கு துணைவிகளாக எல்லாம் ஏற்பாடு செய்வான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள். அதே வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிட்டான். நபியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவங்க இல்லைன்னா இன்னொரு பெண்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதே வார்த்தையை பதிவு செய்கிறான். 3வது தான் இந்த மக்காம இப்ராஹிம். அவங்க சொல்றாங்க, இந்த மக்காம இப்ராஹிம் தொழும் இடமாக ஆக்கக்கூடாதா, அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடாதான்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கினா, வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத அந்த இடத்தை நீங்கள் தொழுமிடமாக, நின்று அவர்கள் காபத்துல்லாவை கட்டி அந்த இடத்தை நீங்கள் நின்று தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கும் தவாப் செய்து முடிக்கிற வேளையில் அந்த மக்காம இப்ராஹிமுக்கு பக்கத்தில் அதுக்கு நேராக நின்று தொழுதாதான் தவாப் கம்ப்ளீட் ஆகும். தவாப் மட்டும் செஞ்சுட்டு தொழுவாம போயிட்டோன்னா தவாப் கம்ப்ளீட் ஆகாது. அல்லாஹு தஆலா அந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கிவிட்டான். இப்படி பல்வேறு அற்புதங்கள் அந்த ஒன்றுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அல்லாஹு தஆலா மக்காம இப்ராஹிமை சொல்லும் பொழுது பல அற்புதங்கள், பல அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றிலே இவ்வளோ அற்புதம் இருக்குது, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு தஆலா அங்கே வச்சிருக்கிறான். நமக்கு தெரியும், மக்காமா நகரத்துக்கு உலகத்திலுடைய எல்லா நாடுகளிலிருந்தும் ஹாஜிகள் வர்றாங்க. ஒரு நாட்டில் இருந்து இல்லை, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருந்தும் காபத்துல்லாவுக்கு மக்கள் உம்ராவுக்காக வர்றாங்க, ஹஜ்ஜுக்காக வர்றாங்க. ஜித்தாவில் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் ஜித்தாவில் இருந்து ஃப்ளைட் போகுது. ஆனால் எந்த ஃப்ளைட்டும் காபத்துல்லாவுக்கு நேராக பறக்காது. எந்த ஃப்ளைட்டும் காபத்துல்லாவுக்கு நேர் திசையில் பறக்காது. சவுதி அரசாங்கம் தடை செஞ்சு வச்சுருக்குது. ஏன்னா ஃப்ளைட் பறக்கும்போது ஒரு சவுண்டு வரும், அது அங்கே தொழக்கூடியவர்களுக்கு, தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரசாங்கம் தடை செஞ்சு வச்சுருக்குது. இது சாதாரண விஷயம், இது ஆச்சரியம் இல்லை. நான் சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, அந்த ஃப்ளைட் பறக்காதுன்னு சொல்கிறோமா இல்லையா, இதே நேர்கோட்டில் இன்னொரு விஷயத்தை முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. ஃப்ளைட்டு மட்டுமல்ல, பறவைகளும் அதற்கு மேலே பறக்காதான், சுற்றி பறக்கும். சுற்றி தவாப் செய்யக்கூடிய காட்சியை கூட நானே பார்த்துருக்கிறேன். காபத்துல்லாவுக்கு நேராக பறக்காது, அதுக்கு மேலே பறக்காது. சில பேர் கேட்கலாம், அப்படி பறக்கிறது நாங்களே பார்த்துருக்கோமே, பறக்காதுன்னு சொல்லி தப்சீர்களில் வருது. சில பேர் சொல்கிறாங்க, நான் பறக்கிறது நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கும் என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன விளக்கம் சொல்லி தப்சீர்களில் ரொம்ப ஊடுருவி ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான செய்தி எழுதுகிறார்கள். பறவைகள் காபத்துல்லாவை வட்டமிடுமே தவிர அதுக்கு மேலே பறக்காது. அப்படி ஒரு வேளை ஒரு பறவை பறக்குதுன்னா அந்த பறவைக்கு சீக்கு இருக்குதுன்னு அர்த்தமா? அந்த பறவைக்கு ஏதோ ஒரு சீக்கு, ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கான நிவாரணத்தை தேடி பறவை பறக்குதான். மேலே பறந்தா அதற்கு அந்த நோய் நிவாரணம் அடையும் என்று நம்பி அந்த பறவை பறக்குது, ஷிஃபா கிடைக்குமா?
தஃசீர்கள் சொல்லுகிறது. பறவைகள் விளங்கி இருக்கிறது அல்லாஹ்வினுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காபத்துல்லாவின் மகிமையை பறவைகளுக்கு அந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதுக்கு மேலே போனால் தன் சீக்கு சரியாயிரும் சொல்லி நம்பி பறக்குறான். நோய்களை தீர்க்கும் இடமாக காபத்துல்லா இருக்கு. எத்தனையோ நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள் அங்கே தீர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய வல்லமை, குதிரத். ஒரு உண்மை சம்பவம் ஒன்று படித்தேன் ஒரு கட்டுரையில், அரபி கட்டுரையில். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு கேன்சர் நோய் வந்துருச்சு. மார்பக புற்று நோய் அந்த பெண்ணுக்கு வந்துருச்சு. மருத்துவர்கிட்ட காமிச்சாங்க, அந்த நோய் கன்ஃபார்ம்னு சொல்லி அவங்க ரிசல்ட்டு சொல்லிடுச்சு, டெஸ்ட்டில் சொல்லிடுச்சு. அங்கிருந்து நவீன சிகிச்சை, உயர்தரமான சிகிச்சை கிடைத்து அதிலிருந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யூரோப்புக்கு அந்த பெண்ணு போச்சு. யூரோப்புக்கு போய் ஐரோப்பிய நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அந்த பெண்ணு போச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க, இது ரொம்ப முத்திய கேஸாக இருக்குது, தீர்க்க முடியாது, மார்பகத்தை அகற்றணும். மார்பகத்தை அகற்றினா கூட இந்த நோய் சிவியர் ஆகுமே தவிர குறையாது. கொஞ்ச நாளில் முடியெல்லாம் உதிர்ந்து விழுந்துரும், நிறங்கள் மாறிடும், ரொம்ப பலவீனமாயிரும், அது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை கொடுத்துருக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் ஏற்பட. அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு அந்த பெண்மணி போகுது. ஃப்ரான்ஸுக்கு போனால் அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கேன்சர் முத்தி போயிடுச்சு, அதனால் இதை குணப்படுத்த முடியாது, கொஞ்ச நாள் வேணால் இந்த பெண்மணி உயிரோடு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சில அவகாசத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 3 வாரம் 4 வாரம் தான் இந்த பெண்மணிக்கு லைஃப், அதுக்கு பிறகு மூத்தாயிருவாங்க. வாழ்க்கையை வெறுத்து போய் அமர்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சு. அவருக்கும் அந்த பெண்மணிக்கும் அந்த கணவருக்கும் கடைசியாக இறைவனிடத்தில் மன்றாடி பார்ப்போம். எங்கே போய் மன்றாடுறது? நேராக காபத்துல்லாவுக்கு போயிடும், நேராக ஹரமுக்கு போயிடும். இது வரைக்கும் அந்த பெண் உம்ராவுக்கும் போனதில்லை, ஹஜ்ஜுக்கும் போனதில்லை. முதல்ல காபத்துல்லாவுக்கு போய் அங்கே ஏதோ சொல்கிறாங்களே அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் போய் அங்கே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த உலகமே என்னை கைவிட்டு விட்டது, நான் உயிர் வாழ முடியாது என்று கைவிரித்து விட்டது, உன்னிடத்தில் மன்றாடுகிறேன், நீ நினைத்தால் யாருக்கும் எந்த நேரத்திலும் எவ்வளோ பெரிய சிவியரான நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்று அந்த பெண் மன்றாடுகிறது. அங்கே இருந்தவங்க சொன்னாங்களாம், சில பேர் உனக்கு இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நீ தவாப் செய்யி, குரான் நிறைய ஓது, ஜம்சம் நீர் அதிகமாக எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடி. ஜம்சம் நீர் குடிக்கிறதோட அந்த தண்ணியை எடுத்து உன்னுடைய உடம்புல நீ தெளிச்சிக்கோ என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி அந்த பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வாரமோ 10 நாளோ அந்த பெண்மணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டு நம்பிக்கையோடு ஊர் திரும்பி அங்கே மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆச்சரியம், கேன்சர் இருந்த அடையாளமே இல்லை என்று ரிப்போர்ட் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் நீர் எந்த நியத்தில் அருந்தப்படுகிறதோ அந்த நியத்து நிறைவேறும். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைச்சு குடிச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும்னு நினைச்சு குடிச்சா திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும்னு நினைச்சு குடிச்சா வேலை கிடைக்கும். எதை நினைத்து குடிக்கப்படுகிறதோ அந்த நாட்டம் நிறைவேறும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கு. அந்த பெண்மணி அதைத்தான் அங்கே போய் செய்கிறாங்க. ஊருக்கு பார்த்தா மருத்துவர்களை ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த பெண்ணா நீ? 3 வாரங்கள் தான் உயிரோடு இருப்பாய் என்று சொல்லப்பட்ட பெண்ணா நீ? எங்கே போனது அந்த நோய் என்று அவர்கள் அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. அந்த மருத்துவர்களால் அதை ஜீரணிக்க முடியல. இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஏற்பட்டது என்று அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள். அப்படி ஒரு அற்புதத்தை அந்த பெண்ணிடத்தில் நல்லா வெளிப்படுத்தினான். நோய்களை தீர்க்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு எல்லாம் அப்படி ஒரு அற்புதத்தை வழங்கி இருக்கிறான். இன்னொரு அற்புதத்தை நாம் விளங்கிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் முதலாக படைக்கப்பட்ட இடம் அப்படின்னா அது காபத்துல்லா தான். இந்த பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பு காபத்துல்லாவை அல்லாஹ் படைச்சிட்டான். இந்த பூமியே உருவாகலை. இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்பே அல்லாஹு தஆலா அதனுடைய பேஸாக அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை படைச்சிட்டான் 2000 வருடங்களுக்கு முன்பே.
அல்லாஹ் எப்போ அந்த பூமியை படைக்க நாடினானோ அப்பொழுது அந்த காபத்துல்லாவிலிருந்து அந்த பூமியை விரித்தான். காபத்துல்லா தான் பேசு, உலகத்தினுடைய நடுமத்தி மர்கஸ். அங்கிருந்து தான் பூமி விரிக்கப்பட்டது. பூமி அல்லாஹ் சொல்லும்போது விரித்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல. எங்கிருந்து அல்லாஹ் விரிச்சான்னா காபத்துல்லாவில் இருந்து அல்லாஹ் விரிச்சான். ஹதீஸே நமக்கு உதாரணம் சொல்லுகிறது. முதலாக படைக்கப்பட்ட பூமியில் இருந்து வெளிப்பட்ட ஒரு இடம் வந்து காபத்துல்லா. முதலாக வெளிப்பட்ட மலை அப்படிங்கிறது அபு குபைஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக ஏறி நின்று அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா, அந்த மலை தான் உலகத்தில் தோன்றிய முதல் மலை. அங்கிருந்தா மற்ற மலைகள் அப்படியே தொடர்ந்து வெளிப்பட ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பூமியினுடைய மத்தியா இருக்குதா. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அதுவும் தப்சீர்கள் இடம்பெறுது. மக்கா நகரத்தில் அந்த காபத்துல்லாவுக்கு அருகில் ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஆய்வு செஞ்சா அந்த காபத்துல்லாவை உற்று நோக்கினால் இந்த பூமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் அங்கிருந்து கண்டுபிடிக்க முடியுமா. இந்த பூமி எப்படி இருக்குது, இந்த பூமியில மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத காபத்துல்லாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த காபத்துல்லாவுக்கு 4 ருக்குன் இருக்கு, 4 கார்னர், 4 மூலை. ருக்குனை யமானி, ஹஜல் அஸ்வதுக்கு முன்னாடி உள்ள மூலை. ரெண்டாவது அந்த ஹஜல் அஸ்வதுடைய மூலை. அதுக்கடுத்து ருக்குனை இராக்கி. அது 4வது மூலை வந்து ருக்குனை சாமி. ஒவ்வொரு அந்த மூளையும் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பெயரை தாங்கி இருக்கிறது. அந்த ஹஜல் அஸ்வத் தான் இந்தியாவினுடைய மூளை என்று சொல்வார்கள். 4 மூளை இருக்குதா இல்லையா. அவங்க சொல்றாங்க, தப்சீரில் ஒரு செய்தி வருது, எந்த மூளை சார்ந்து இடக்கக்கூடிய அந்த பகுதியில் மழை பெய்யுதோ அது சார்ந்து இருக்கக்கூடிய நாடு செழிப்பா இருக்குமா. ருக்குனை யமானி அந்த திசையில மழை பெஞ்சிச்சுன்னா யமன் நாடு செழிப்பா இருக்குமா. ஈராக் பகுதியினுடைய அந்த மூளைக்கு அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மழை பெஞ்சிச்சுன்னா ஈராக் நகரம் செழிப்பா இருக்குமா. ஷாம் மூளைக்கு அருகில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த திசையில் மழை பெஞ்சிச்சுன்னா ஷாம் சிரியா நகரம் செழிப்பா இருக்குமா. இது கட்டுக்கதை இல்ல. குர்ஆனை விரிவுரை செய்யக்கூடிய, குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய, ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள் சொன்ன விஷயங்கள் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அது மர்கஸ் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அதை வச்சு பூமியினுடைய மற்ற எல்லா நாடுகளையும் அல்லாஹு தஆலா செழிப்பாக்கி கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய அற்புதங்கள், குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த ஹரம் இருக்கிறது, அந்த காபத்துல்லா இருக்கிறது. எத்தனையோ பேருடைய துஆக்கள் கபூலாக இருக்குது. ஹாஜிகள் கேட்கக்கூடிய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை, உடனே கபூலாயிரும். உடனுக்குடன் அந்த சடனா வந்து துஆக்கள் கபூலாகக்கூடிய அதிசயத்தை அங்கே பார்க்க முடியும். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன், சொல்ல நேரம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல கேட்கும் பொழுது உடனே கபூலாகும். என்ன காரணம்? ஒன்று, அங்கே சென்றிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் பரிசுத்தமானவர்கள். ரெண்டாவது, அந்த இடம் பரிசுத்தமானது. அந்த இடம் பரிசுத்தமானது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மலக்குகள் தவாப் செய்கிறார்கள், நமக்கு தெரியறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மேனியெல்லாம் தூசி படிந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மேனியெல்லாம் தூசி படிஞ்சிருக்குது. மாஹாதா யா ஜிப்ரீல், என்ன மேனிபுரம் தூசியா இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நான் இப்பொழுது காபத்துல்லாவை தவா செய்து விட்டு வந்தேன். அங்கே மலக்குகளுடைய கூட்டம், மலக்குகள் முண்டியடித்து கொண்டு தவாப் செய்கிறார்கள். அவர்கள் ரெக்கையை அசைத்து கொண்டு தவாப் செய்தார்கள். அதனால் ஏற்பட்ட புழுதி தான் என் மேலே பட்டிருக்கு அப்படின்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மலக்கு அல்லாஹ்வினுடைய உத்தரவை ஏற்று பூமியில இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்க தவாப் செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. பூமியில ஒவ்வொரு வேலைக்கும் அல்லாஹ்வுத்தஆலா மலக்குமார்களை நியமிச்சிருக்கானா இல்லையா? அவங்க இறங்கும் பொழுது முதல்ல என்ன செய்வாங்கன்னா காபத்துல்லாவை தவாப் செய்வாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பணியை தொடருவாங்க. மலக்குமார்கள் தவாப் செய்யும் இடமாக இருக்கிறது, நபிமார்கள் தவாப் செய்த இடமாக இருக்கிறது. நபிமார்களுடைய அதாவது உடலை தாங்கிய மண்ணாக இருக்குது. அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குதா இல்லையா, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுல இருந்து ஜம்சம் கிணறு, இப்போ அதை மறைச்சிட்டாங்க, வெளியே தெரியறது இல்லை, ஆனால் பக்கத்தில் தான் இருக்கு. ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் ஜம்சம் கிணறுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் 99 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களாம். 99 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அது.
நபிமார்கள் வந்து கடைசியாக சேரும் இடமாக, ஒதுங்கும் இடமாக அந்த கஅபத்துல்லா தான் இருந்திருக்கிறது. மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் தவாப் செய்கிறார்கள். நபிமார்கள் வந்து சேரும் இடமாக அந்த கஅபத்துல்லா இருந்திருக்கிறது. அந்த இடமும் தூய்மையானது, அங்கே செல்லக்கூடியவர்களும் தூய்மையானவர்கள். எனவே அவர்கள் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே அற்புதங்கள் வெளிப்படும் இடமாக அந்த கஅபத்துல்லாவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஹரம் பகுதிகளும் இருக்கிறது. அந்த அற்புதத்தை எல்லாம் காண வேண்டும் என்ற ஆசை, அந்த வேட்கையை நாம் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம் சந்ததிகள் குடும்பத்தார்கள் யாவருக்கும் அந்த வழங்கி அருள் புரிவானாக. இவ்வருடம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. உடல் ஆரோக்கியத்தை அவர்களுக்கு தருவானாக. மன வலிமை அவர்களுக்கு ஏற்படுத்துவானாக. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் சிரமமில்லாமல் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. அவர்கள் கரம் ஏந்துகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய துஆக்களில் நம்மையும் அல்லாஹுத்தாலா இணைத்துக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.